அந்த புஷ்ஷோட கூட முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க கேரி பண்ணாங்க இல்லையா, அதுதான் இது இன்டென்ஷனலோன்னு அடுத்தடுத்து எல்லாரையும் சந்தேகப்பட வச்சது. அந்த சந்தேகத்தை கொடுத்தது இவங்க தப்புதான். ஓகேவா? அது இன்டென்ஷனலா ஆமா. அன்இன்டென்ஷனல் டவுட்ல இருந்தவங்க எல்லாம் ஏன்னா ஆமா அது ஒரு இன்டென்ஷனலா ஆக்ரோஷமா திரும்ப திரும்ப வந்து இது பண்ணப்போ அவரும் அஜிடேட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் ஒரு தடவை தள்ளினேன் அஜிடேட் ஆயிட்டேன்னு சொல்லணும். திரும்ப 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 தள்ளக்கூடாது. இவங்களும் அதோட கேம் முடிஞ்சிச்சுன்னு இருக்கணும். 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்றேன். 2 பேர் டிஸ்குவாலிஃபைனா அடுத்த ஆள் ஆட்டோமேட்டிக்கா வின்னர் யார் கையில இருந்ததோ. அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் பத்தி இல்ல அந்த பேசவே இல்ல. டிஸ்குவாலிபிகேஷனே தப்புன்ட்டாரு விஜேஸ். அங்கதான் பிரச்சனை. நானுமே அந்த டிஸ்குவாலிபிகேஷன் கரெக்ட்னு தான் நான் அன்னைக்கு பேசவும் செஞ்சேன். பட் விஜேஸ் வந்து டிஸ்குவாலிபிகேஷன் உங்களை யார் ரூல் போட சொன்னதுன்னே கேட்டுட்டாரு. சோ அத பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும். இங்க பிரச்சனை என்னன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிக் பாஸ் சபரி கேட்டது ஃபவுல் தானே தப்பு. பிக் பாஸ் கேட்டது தானே முதல் ரவுண்ட்ல பாட்டில ஹோல்டு பண்றீங்க. பிக் பாஸ் இப்படி என்ன வந்து எது கேட்டாருன்னா பண்ணக்கூடாதோ அது பண்ணிட்டே பிக் இருக்கீங்க. பாஸ் இல்ல பிக் பாஸ் என்ன கேட்டாருன்னா நீங்க ஒரு முடிவை ஸ்ட்ராங்கா எடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கான ரெப்ளிகேஷன்ஸை வீக்கெண்ட்ல ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அது இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திவ்யாக்கு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னே இருக்கட்டுமே. இன்னைக்கு இப்போ இப்போ இது பிசிக்கல் கேஸ்ல வாங்கியிருக்காங்க. இதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல. இவங்க ஒரு ஆமா ஸ்ட்ராங்கா இது ஒரு அந்த ஸ்டாண்ட் டைம்ல தெரியாது எடுத்திருக்கணும். இல்லைங்க. அந்த டைம்ல 2வது ரவுண்ட்ல இல்ல தெரியாது. இல்ல இந்த 3வது ரவுண்ட்ல இப்படி இல்ல ஒரு நீங்க பிரச்சனை சொன்னீங்கல்ல வரும்னு. பிக் டிஸ்குவாலிஃபைடு ரூல் போட்டது. அந்த ரூல் பிரெடாமினன்ட்லி அந்த ரூல் தப்பு இல்ல. நீங்க இல்லாத ரூலை போடக்கூடாதுன்னு இன்னைக்கு விஜய் சொல்லிட்டாருல்ல. அப்போ நம்ம அந்த இல்ல வாதமே இல்ல வைக்க சில முடியாது. கேம்ல நம்ம அப்படி பிக் பாஸ் கேம்ஸ்ல இந்த மாதிரி அது இன்னும் பர்டிகுலரா பிசிக்கல் இல்ல கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு இஸ் ஒரு பிக்கெஸ்ட் ரூல். பவுண்டரி ரூல் மட்டும் தான் பிக் பாஸ் கொடுப்பாரு. மீதி சின்ன சின்ன ரூல்லாம் இல்ல அதுக்கு இல்ல அடுத்து இல்ல நீங்க டீம்ஸ் ரவுண்ட் ஆப்போசிட்டா போக போக சொல்றீங்க. செட் பண்ணிக்குவாங்க. இல்ல இல்ல இருங்க அதுதான் பிரச்சனை. நீங்க சின்ன சின்ன ரூல் போடலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து காலை மிதிக்க கூடாதுன்னு ரூல் போடலாம். ஓகேவா? காலை மிதிச்சு விளையாடாதீங்க. ஏன்னா 2 பேர்கிட்ட யார்கிட்டயுமே ஷூஸ் இல்லைன்னு ரூல் போடலாம். அது வந்து சின்ன ரூல். ஆனா டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் சம்திங் விச் இஸ் பிக்கர். ஈவன் தட் டே ஐ தாட் இட் இஸ் ஓகே. பட் வென் பிக் பாஸ் விஜய் சேதுபதியே வந்து அவ்வளவு பெரிய ரூலை நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லும் போது we need to adhere to that. இல்ல நம்ம அதை இல்ல மாத்தி தானே ஸ்பீக்கர்ஸ் பார்க்க அந்த வேண்டியிருக்கு. டிஸ்குவாலிஃபிகேஷன் கூட ஓகேவா இருந்திருக்கும். எப்ப வந்து இந்த அக்ரெஷன் வந்து இவ்வளவு தூரம் போகாம இருந்திருந்ததா? இந்த அக்ரெஷன் இவ்வளவு தூரம் எக்ஸாக்ட்லி ரேணு. அதுதான் சொல்றேன். ஆர் அதுலயாவது ஒரு எம்பத்தி இருந்திருக்கணும். அதுல அவளுக்கு எம்பத்தி கண்ணு இருந்திருந்தா அடிபட்டிருக்குதுன்னா இது வந்து தெரிஞ்சிருக்காது. இது எதுவுமே இது எல்லாமே தெரிஞ்சிருக்காது. கியூமுலேட்டிவ் இது. ஆமா இது வந்து எனக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கூட எனக்கு ஒண்ணு இன்னொரு இல்லங்க டவுட். அந்த இடத்துல அவங்க பார்வதியோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மேட்டர்ஸ். அவங்க வந்து யார சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்டா, நான் இப்படிதான்டா ஆடுவேன்றப்பல தை 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 தைன்னு ஒரு பக்கம் குதிச்சுட்டே தான் இருக்காங்க. அப்ப செகண்ட் நான் ரவுண்ட்ல வந்து அந்த தப்பு டிசிஷனை பண்றாங்கல்ல ஜட்ஜ் எடுக்கவே ஒருத்தவங்க. கூடாது. தப்பு பண்ணும்போது யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் பண்ணுவேன்னு அவங்களே பண்றாங்க. அப்ப எவ்வளவு வன்மம் இருந்தாலும் ஒரு பேசிக் எம்பத்திய காட்டியிருந்தா அதுக்கப்புறம் சிரிச்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணாம உட்கார்ந்து ஒரு அட்டாக் பண்ற விஷயத்தையும் அடிக்கிற ஒரு விஷயத்தையும் அத சிரிச்சு பேசும்போது அப்ப அதை தானே சொல்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் எம்பத்தி இருந்திருந்தா கூட இத இது பண்ணிருக்கலாம், இதை சார்ட் பண்ணிருக்கலாம். இது இவ்வளவு பெருசா போயிருக்காது. போஸ்ட் டாக்ஸ் ஆமாங்க ரியாக்ஷன் அது நானும் திருப்பி அதே திருப்பி தான் அதான் சொன்னேன். எக்ஸாக்டா நானும் அதே தான் சொன்னேன். நான் வந்து இந்த ரவுண்ட்ஸ் 3 பத்தி அதுல இருக்கிற அவங்கவங்களுடைய பார்ட் அந்த தப்பு நடந்ததுக்கான பார்ட்டை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு அப்படிங்கறத ஆனா நான் வந்து தகிரா சொல்றேன். எனக்கு ஒரு செகண்ட் ரவுண்ட்ல டவுட். நிறுத்தினாலும் நம்ம தப்பு. ஒரு விஷயத்த மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 3ல விஜேஎஸ் சொன்னது வந்து ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணலங்கிறதுல லைக் ஐ எம் ரிகலெக்டிங். ஆக்சுவலி பார்வதி தப்பே பண்ணல போல. அந்த தப்புக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்கிறத தான் விஜேஎஸ் சொல்ல வந்தாரோன்னு எனக்கு தோணுது. கரெக்டா? அந்த தப்பு அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தெளிவா புரியும். பேசுனதுக்கு அப்புறம் நம்ம இத கண்டினியூ பண்ணிப்போமா? அவர் இத we சொல்றதுக்காக can ஆமா continue ரொம்ப this discussion. ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்பீக்கர்ஸ் வேற இருக்காங்க. சைலேந்தர் ஹாய் ஃபைனலி கொடுத்துட்டீங்க எனக்கு. ஓகே யா ஸோ இன்னைக்கு நான் போயிருந்தேன் 2 செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன், மார்னிங் as well as ஈவினிங். ஆக்சுவலி வந்து நான் லைவ் இன்னும் பாருங்க சாரி நான் இன்னும் எபிசோட் பார்க்கல. ஸோ ஐ நாட் ஷூர் வாட் கேம் இயர். பட் அங்கே பார்க்கும்போது இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிது அபவுட் ஆல் த இன்சிடென்ட்ஸ். அண்ட் ஒரு விஷயம் வந்து ஆஃப் த ரெக்கார்ட் நடந்தது என்னன்னா வந்து அந்த லாஸ்ட் செஷன்ல வந்து சபரியோட கேப்டன்ஷிப்பை பற்றி பேசணும் என்ன ஆகும்னா எல்லாரும் அவங்களோட பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார் திவாகர் மட்டும் இருந்துச்சு என்ன பண்ணுவார் விஜய் சம்திங் இட்ஸ் டோட்லி irrelevant அண்ட் அவரை பற்றி ஏதோ சொல்லிப்பாரு. அப்போ என்ன ஆகும் விஜய் சேதுபதி எப்படி பார்த்துட்டு ஸ்லோவாக கிளாப் பண்ணார். அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் நான் என்ன கேட்டு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கேமரா அவங்க அவரோட இயர் பீஸ்ல வந்து டேரக்டர் சொல்லுவார் ரெஃபர் பண்ணாங்க போடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் வாட் இல் டு இஸ்
அவர் திட்டுவாரு, உங்களுக்கு நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல, சும்மா சும்மா தகுதி தராதரன்னு பேசுறீங்க, நீங்க வந்து இப்படி பேசுறீங்க, உங்க கண்டஸ்டன் கிட்ட பேசுறீங்க, நாளைக்கு நீங்க படம் நடிச்சு உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வராங்க, உங்க ஃபேன்ஸ் வராங்க, உங்க ரீல்ஸை பாக்குற மக்கள், அவங்க கிட்ட தகுதி தராதரம் எதிர்பார்ப்பீங்களா கேட்டாரு. அப்புறம் வந்து அந்த எதுக்கு நீங்க வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட் கிட்ட போயிட்டு உங்க ஊர் என்ன, உங்க சாமி குலசாமி என்ன அப்படிலாம் கேட்டிருக்கீங்க, நீங்க எதுக்கு கேட்குறீங்க உங்களுக்கு தெரியும், அது கேட்கறது அதெல்லாம் அந்த வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஹார்ஷா பேசினார் விஷயத்த. அண்ட் அது பேசிட்டு அப்படியே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 மினிட்க்கு வந்து டைலாக்ஸ் அப்படியே 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் சம்திங் விச் வாஸ் ஆஃப் ரெக்கார்ட். இது இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடா? சண்டே எபிசோடா? சாட்டர்டே எபிசோட்ல அது கடைசியா சபரியோட கேப்டன்ஷிப் டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல. ஓ, இதுதான் அந்த சீப்னு இவர் சொல்வார்ல, அந்த இடத்துக்கு ரிலேட்டடா கொஞ்சத்தை போட்டிருந்தாங்கல்ல எடிட் பண்ணி. ஆமா ஆமா அதான் அதே அதே அதே. அதுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. மத்ததெல்லாம் கட் ஆமா பண்ணிட்டாங்க போல. அப்பதான் அவர் லைட்டா ஆமா கிளாப் பண்ணிட்டு சொல்வார்ல, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எல்லாம் தகுதி தராத. அது கூட இதையும் அட்ரஸ் பண்ணிருக்காரு போல. ஆமா ஆமா. ஆக்சுவலி ரொம்ப ராஷா திட்டினாரு அவரை, லைக் மோர் தென் தட். சண்டே அண்ட் சண்டே ஒன் சண்டே 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 வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கு இன்னைக்கு எபிசோட சாட்டர்டே ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாரு அண்ட் எஃப்ஜேயோட அந்த கிச்சடி அண்ட் சாம்பார் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. அதுல வந்து எஃப்ஜேக்கு அடி விழுந்துச்சு. அண்ட் நாங்கள் வாண்டடா வந்து அமித் வந்து அடி வாங்கிட்டு போனாரு இந்த இஷ்யூல. தென் அகெயின் திருப்பி அதுல சபரிக்கு அடி விழுந்துச்சு அந்த இஷ்யூல. அண்ட் தென் அகெயின் அரோரா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இம்மெச்சூர்டா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிடும் விஜய் சேதுபதியை. பேசலாம்னு வரும்போது என்ன பண்ணுவாரு, நீங்க பேசாதீங்க இறக்கிடுவாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, ஏதோ விஷயம் கேட்பாங்க அவருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரோரா கை தூக்குற மாதிரி வந்துட்டு ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆவாரு. நீங்க கை தூக்குறது தான் தூக்குங்க, என்ன இதுக்கு கை தூக்குற மாதிரி ஹேர் அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னு கேட்பாரு. அண்ட் ஒன் மோர் திங், ரம்யாவுக்கும் சம திட்டு விழுவோம். அவங்க வந்து அந்த இந்த டாஸ்க் டிஸ்கஸ் பண்ண ரேங்கிங் டாஸ்க் ரேங்கிங் டாஸ்க் டிஸ்கஷன் வரல. இவங்க சாண்ட்ரா பிரஜனோட ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுவாங்களே யார் நாமினேட் பண்ணுவோம். ஆக்சுவலி அதுக்கு என்ன ஆகும்னா, அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, அது மாதிரி இது சொல்றாங்க அது பண்றது தப்பு இல்லை, அது இட்ஸ் ரூல்ஸ். எப்பயுமே வந்து நாமினேஷன்ஸ் வெஸ்ட் பர்ஃபார்மர் கேப்டன்ஷிப்லாம் வந்து அது டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை. அது பண்ற ப்ராக்டிஸ், அது வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவாரு. அது என்கரேஜ் பண்ணாரு. அது ஆடியன்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலி அது வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. இது ஹிப்போக்ரசிப்பா. எத்தனை சீசனா அவ்வளோ டைம்ஸ் வந்து பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு. இல்ல நாட் நாமினேஷன், ஐ அம் டாக்கிங் அபௌட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் கேப்டன்ஷிப் அந்த இது பண்றாங்கல்ல. ஆனா இவங்க nomination இது தான் மட்டும் பண்ணல. அவங்க அடுத்த nomination தானே பண்ணாங்க. ஆமா, இந்த சாட்டர்டே எபிசோட் லைவ்ல வந்து பேசிட்டு இருந்தா அந்த மாதிரி அடுத்த வீக் நாமினேஷன்ல யாரு கொண்டு வரணும்ட்டு. அடுத்த வாரத்தோட இருக்கட்டும், லாஸ்ட் வீக்கே அவங்க பேசிதான் குத்தி இருக்காங்க யார வந்து நாமினேஷன் எடுத்துட்டு வரணும்ட்டு. பட் ஆக்சுவலி என்னன்னா அந்த क्वेश्चनல வந்து அந்த நாமினேஷன்ஸ் டாபிக் வரல. சோ ஐ ஃபெல்ட் he went past it. சோ அந்த மத மட்டும் he gave benefit of doubt to the trio. இல்ல, இந்த விஷயத்துக்கு தான் செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ இந்த சோ கால்ட் அன்பு கேங்க அடிச்சிருப்பாங்க. இந்த சேம் ரீசனுக்காக நீங்க இந்த மாதிரி கேமே திருப்பி விடுறீங்க, யார் நாமினேஷன்ல இருக்கணும் கூடாதுன்ட்டு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க. ஹைலைட் என்ன, அது செகண்ட் வீக் நினைக்கிறேன், when பார்வதி would have got around 14 votes அந்த வாரம் பேசியிருப்பாங்க. அதுல ஹைலைட் என்னன்னா, எல்லாரும் போய் அவங்களுக்குள்ளேயே பார்வதியை போட போறோம் நீயும் அதை போடு நானும் அதை போடுன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இது பண்ணியிருந்த காரணம், her actions would have led 14 people to nominate her. Keeping that aside, இங்க வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இந்த வாரம் வந்து என்ன பண்றாங்க, சாண்ட்ரா அந்த பிரஜன் அதுக்கப்புறம் யாரு அந்த பார்வதி கம்ருதன் கிட்ட எல்லாம் நீ அவங்க போட அவங்க அப்படி பேசிதான் போறாங்க, போய் நாமினேட் பண்றாங்க. இது ஏன் யாருமே அது எனக்கு தெரியல. இது ரொம்ப ரொம்ப தப்பு.
இன்னொன்னு ஐ வந்து திங்க் திஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பண்றது கூட தப்பு. இவங்க தானே சொன்னாங்க, இந்த நம்பர் கேம் வச்சு தான் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதுல பெஸ்ட்டுக்கு தான் கேப்டன் ஆகுறாங்க. வொர்ஸ்ட்ட வந்து ஜெயில்ல போடுறாங்க அப்படின்றது இவங்கலாம் சொல்லி தானே அது பண்ணாங்க. அப்ப அதுலயுமே அது தப்பு இருக்கே. அந்த டிஸ்கஷன் எப்படி ஹெல்த்தி டிஸ்கஷன் ஆகும்? இது இவங்க இவங்க எல்லாரும் சொன்னதுதான். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒருத்தர வந்து சே சே எடுக்கிறனால, அவங்க ஆளே கேப்டன் ஆகுறாங்க. அவங்க ஆளுக்கே என்எஃப்பி போகுது. அப்படின்ற மாதிரிலாம் தானே பேசுனாங்க. இப்ப மட்டும் எப்படி அது வந்து டிஸ்கஷன் வந்து ஹெல்த்தி டிஸ்கஷன்னு எனக்கு புரியல. இத வந்து கேட்டு தான் வந்து இப்ப கனி கிட்டலாம் இதெல்லாம் கேட்டாங்க. கனி அண்ட் அந்த கேங் கிட்ட கேட்டாங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி விஜேஎஸ். இப்ப வந்து ஆடியன்ஸ் அதே கேள்வி கேட்கும்போது, அது ஹெல்த்தி டிஸ்கஷன் சொல்றாரு. இது எப்படி எனக்கு புரியவே இல்லையே இது. அதேதான் எங்களுக்கு எல்லாத்தையும் லைட்டா யோசிச்சு இல்ல நான் இல்ல வந்து சொல்றேன். அண்ட் ஒன் மோர் இது என்ன விஷயம்னா வந்து அந்த இதுதான் அது பேர் என்ன அந்த வினோத் சொன்னார்ல அதுவும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கான்ஃபிளிக்டா இருக்கும். பிகாஸ் வியானா வந்து சொல்லுவாங்க நான் வந்து அவர் வந்து பாடி ஷேவிங் பண்ணாருன்னுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பாடி ஷேவிங் பண்ணான்னு கேட்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது அதை. அவங்க என்ன ஏதோ சொல்லுவாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது இல் எக்ஸ்பிளேஷன் ஃபார் தட் வினோத் எக்ஸ்பிளேஷன் தருவார் அதுக்கு. ஆனால் அதுக்கு எப்போ இது பாடி ஷேவிங் மாதிரி தெரியலையே, இது வித்தின் ரூல்ஸ் தான், ரோஸ்ட் பண்ணணும் தான் இருக்குது பாடி ஷேவிங் பண்ணு. பட் டு பி ஆனஸ்ட் அவங்க 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 சொல்லும்போது எதுவுமே வந்து பாடி ஷேவிங் இதுல வராது. ஷி கைண்ட் ஆஃப் லைக் மிஸ் அப் பண்ணிட்டாங்க சிச்சுவேஷன் டோட்டலி. வியானா இல்ல கேட்டாலுமே இல்ல நம்ம வியானாவை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் லைட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாலுமே அது வார்டிங் ஷேமிங் ஏதாச்சும் ரீசன் கிடைச்சாலே ஏதாச்சும் லிங்க் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பா. சோ அவங்கள விடுங்க, அவங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் அண்ட் இது நாளைக்கு இதுவும் ஆஃப்டர் தான் மோஸ்ட்லி போயிடும். பாரு கொஞ்சம் திட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஏன் பார்க்கும் டென்ஷனா இருக்கீன்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாங்க இல்ல என்னோட ஸ்டைலிஸ்ட் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி டேஞ்சர்ல ஏதாவது கொஞ்சம் நல்லா தப்பு பண்ண ரெட் கலர் ட்ரெஸ் அனுப்பிச்சு விடணும்னு சொல்லி அதுக்காக அவங்க பயப்படணும். அவர் கொஞ்சம் முறைப்பாரு. இது வந்து நீங்க சொல்லாம இப்படி பூஜை உங்களுக்கு இது சொல்றதுக்கு நீங்க வந்து இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்றது தப்பு. அது வந்து ஓப்பனா வந்து அட்மிட் பண்ணி பெருமை வரப்படுறீங்கன்னு கேட்பாரு. அப்புறம் ஒண்ணு சொல்லுவாரு நீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும். நீங்க உங்க வீட்டுல கூட இருக்கிற ட்ரெஸ் நாங்க அப்படியெல்லாம் தரமாட்டோம். நாங்களும் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். அதுக்கு நாங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சு விடுவோம். இன்னொரு வாட்டி கேட்போம். ஷஃபிள் பண்ணுவோம். ஏதோ பண்ணுவோம். நீங்க வந்து அதுதான் கொடுக்குறீங்கன்னு நினைச்சிட்டு நீங்க கேம் ஆடினீங்கன்னா நீங்க தான் கட்சியா முட்டாளாவீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திட்டுவாரு. இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. உள்ள கேம் விளையாட வெளியே விளையாடாதீங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க ப்ரோ? பார்வதி கிட்ட. பார்வதி ஆமா ஜாக்லின் ஆமா. அவங்க தான் ஓப்பனா வந்து சொல்லுவாங்க அதை. நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா எனக்கு இது வருதுன்னு டென்ஷன் ஆயிடுவார் அவரு. அண்ட் ஒன் மோர் திங் ஆப்வியஸ்லி திருப்பியும் லைக் சபரி நிறைய பேர் பஸ் ட்ரோல் பண்ற பஸ் அண்ட் வாட்டர் மிலான் வந்து திருப்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சம்திங் இரலவெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ற டென்ஷன் ஆவாரு. அகைன் சேம் ரிப்பீட். அண்ட் வாட்டர் மிலானோட எவிக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த கடைசி ஹாட் சீட்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அரோரா கொஞ்சம் நைஸ் ஒரு நைஸ் மூமெண்ட் கிடைச்சதாங்க. என்ன ஆகும்னா லைக் கடைசியா வந்து 4 பேர் நிப்பாங்க உட்காருவாங்க. கனி, திவாகர், பாரு, அரோரா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர்கிட்ட கேட்பாங்க. யாருன்னு எல்லாரும் அரோரா சொன்னாங்க. சாரி பாருவா இல்ல சுபிக்ஷாவா ஜி லாஸ்ட்ல? பாரு இல்ல சுபிக்ஷா ஃபர்ஸ்டே வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சேவ் பண்ணுவாங்க. ஓ ஓகே. ஒரு நாமினேஷன்லயே இல்லையேங்க. அவங்க எங்க ஹாட் சீட்ல இருக்காங்க? பாருங்க. நீங்க 4 பேர் பார்வதி திவாகர் பார்வதி, திவாகர், கனி அண்ட் அரோரா. அரோரா. ஓகே 4 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்டே வந்து ரம்யா அவங்க எல்லாம் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்கும் போது வந்து எல்லாரும் வந்து அரோரா பேர் சொல்லுவாங்க. சம் பேர் திவாகர் பேசுவாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா லைக் சரி பாரு நீங்களும் சேவ் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ எல்லாரும் கரெக்டா வருவாங்க. அரோரான்னு சொல்லிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாருக்கு முன்னாடி ரம்யா இருப்பாங்க. கரெக்டா ரம்யா வந்து அரோரான்னு சொல்லும் போது பாரும் அரோரான்னு சொல்ல வருவாங்க பாருங்க. அரோரா நீங்க சேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் பாருக்கு வந்து டக்குனு மூஞ்சி மாறிடும். அப்புறம் வந்து அவங்க கேட்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு திவாகர் சார்னுவாங்களா திவாகர் சொல்லிட்டு லிட்டரலி அந்த சொல்லிட்டு கேப் 1 மினிட் கூட இருக்காது. டக்குன்னு எடுத்து திவாகர்னு காமிப்பாரு. அப்புறம் வந்து அங்க ரொம்ப கானா வினோத்துக்கும் அவருக்கும் பயங்கர எமோஷனல் மூமெண்ட் நடந்திருக்கும். ரொம்ப அழுதா இருப்போங்க கானா வினோத்தும் சபரியும் அழுதுருக்காங்க. இங்க வந்து எவ்வளவு சொன்னாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கானா வினோத்துக்கும் எனக்கு நான் சண்டை போடுவோம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் சொல்வாரு நான் உனக்கு திட்டியிருக்கேன். பட் நீ வெளியே போய் நல்லா நடி ஹீரோ ஆகணும் நீன்னு சொல்லுவாரு. அதான் அந்த பிஹேவியர் நல்லா இருந்துச்சு. அந்த மேலுக்கு மியூசிக் இருக்கும்ல அது வந்து போட்டாங்க 2 பேருக்கும். அப்புறம் வந்து இதுல யாரு மெய்யழகன்? 2 பேருமே கிடையாது.
இல்ல இல்ல அடப்பாவி இதுல எனக்கு ஹைலைட்னா வேலையே அந்த இல்லாதவன் பாட்டை கெடுத்தி விட்டாங்க. இனிமே அந்த வேலையே இல்லாதவன் பாட்டுலாம் கேட்கறதா இதுதான் வரும். ஐயோ ஆமா ஆக்சுவலி அவருக்கு என்ன பாட்டு போடுவாங்க, பச்சை அந்த இந்த படத்துல வரல, தமிழ் படத்துல. துபாக்கூர். ஓகே. அப்புறம் கடைசி என்ன ஆகும்னா அந்த அந்த எல்லா கேமராவும் டேர்ன் பண்ணுவோம்ல, மூஞ்சி திருப்பிக்கும்ல, ஆமா. அந்த இதோட எல்லா அந்த அந்த எல்லா கம்பெலிஷன்ஸும் போட்டு அதை முடிப்பாங்க. முடிச்சுட்டு ஹிஸ்டரி ஏதோ ஒரு டைலாக் ஒன்று வரும், ஹிஸ்டரி நெவர் எண்ட்ஸ்ன்னு வரும் சொல்லிட்டு காமெடியா டைலாக் ஒன்று வரும். ஓகே. ஐயோ எனக்கு தலையில அடிக்கிற எமோஜி இப்ப வேணுமே ஓ எனக்கு அந்த ப்ளீஸ் எனக்கும் அந்த தேவை. இது வடிவேலு நானு ஒயிட் வாஷ் என்னால இல்ல இல்ல முடியல இல்ல சைலண்ட் இல்ல இல்ல நீங்க சாட்டர்டே பாத்தீங்களா வெறும் சண்டே ரெண்டு மட்டும் episode ரெண்டும் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. சாட்டர்டே வந்து இந்த இது பத்தி இந்த தர்பீஸ வறுத்தாருன்னு சொன்னாங்களே, என்னெல்லாம் வறுத்தாங்க? அதான் நீங்க வந்து என்னது போய் சாமி குலசாமி பேர் கேட்கறது, ஊர் பேர் கேட்கறது, முக்கியமா அந்த அதை தான் கட் பண்ண சொன்னாரு. மத்தபடி மத்த பாட்டுலாம் அதுவும் ஃபேன்ஸ் கிட்ட நீங்க தகுதி தரான் பாத்தீங்களா? இல்ல இல்ல, போய் மத்தவங்க கிட்ட மட்டும் பாக்குறீங்க உங்களுக்கு. அப்புறம் அது ஒரு விஷயம் சொல்லுவாரு. அண்ட் சண்டே எபிசோட பயங்கரமா ஒரு டென்ஷன் ஒரு விஷயம் நடக்கும். ஆக்சுவலி என்னன்னா ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க, எல்லார்கிட்டயும் உங்களோட வாட்ஸ் ஷீல்டுன்னு கேட்பாங்க. பாரு சொல்லுவாங்க மை ஷீல்ட் இஸ் என்னோட பேச்சு திறமை. விக்ரம் வந்து காமெடின்னு. அண்ட் சில பேர் அவங்களுக்கு என்னென்ன இருக்கும்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவா தெரியுமா, என்னோட எஜுகேஷன் தான் சார் என்னோட ஷீல்டு, நான் ரொம்ப படிச்சிருக்கேன், ப்ரொஃபஷனல் டிகிரிலாம் படிச்சிருக்கேன், அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு மாதிரி டென்ஷன் அப்படி பார்ப்பாரு. அப்புறம் வந்து இல்ல அப்படி சொல்ல அது கிடையாது, நீங்க வேற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னோடனே ஆக்டிங் வேறு திருப்பி ஆவாரு. சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கண்டஸ்டன் ஓன் ஆயிடுவாரு. இல்ல 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 நான் இப்போ இவரை வந்து கேள்வி கேட்கும்போது டெப்தா கேட்டாரா இல்ல லைட்டா கேட்டாரா, அதுக்கு மத்தவங்க ரியாக்ஷன் எனக்கு அதெல்லாம் தெரியணும். எனக்கு அது முக்கியம். ஏன் முக்கியம்னா கேம் மாறும் உள்ள, அதனால கேக்குறேன். விச் கொஸ்டின் கரெக்டா? லைக் அவரை பார்த்து நிறைய கேள்வி கேட்டாரு. இல்ல இந்த காஸ்ட் இஷ்யூ அட்ரஸ் பண்றான்ல அதானே அலன்? ஆக்சுவலி என்னன்னா அந்த இது அந்த அந்த பொண்ணு லிட்டரலி தே கேப் க்ளோஸ் ஷாட், சரிங்களா? லிட்டரலி அவரோட ஃபேஸ் வந்து அந்த ஃபுல் ஃப்ரேமும் அவரோட ஃபேஸ் மட்டும் தான் இருந்துச்சு. லைக் நோ நத்திங். அண்ட் அந்த 1 மினிட்டுக்கு தேர் வாஸ் நோ நத்திங். ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. விஜயஸும் லைக் அது கானா யூனிட்டும் அவர் பார்ப்பாங்க 1 மினிட் அப்படி பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கே பார்த்துட்டு இருப்பாங்க, சங்கீத சுவரங்கள் மாதிரி. அதே மாதிரி தான் விஜய் வந்து அவர் மூஞ்சி பார்த்துட்டு இருப்பார், அவர் வந்து கேமரா பார்த்துட்டு இருப்பார். 1 மினிட்டுக்கு அப்படியே இருக்கும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம். அப்ப போட்டு பொலந்திருக்காங்க. ஹலோ, அப்ப போட்டு பொலந்திருக்காங்கன்றீங்க? ஆமா ஆமா. ஐயோ அப்புறம் இது அப்போ வந்து என்னாச்சு, கடைசியா வந்து எங்க அம்மா வந்து இப்போ உங்க என்ன பார்த்து விஜயஸ் மாதிரியே நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து கிஸ் தான் கொடுத்துட்டு வாங்கி போவாரு. அக் பண்ணிக்கிட்டு அந்த கடைசியா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த வாட்டர் மெலன் போஸ்ட் கொடுப்பாங்க, இவரும் சேர்ந்து கொடுத்தாரு. அட பாவிகளா. இல்ல 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 பரவாயில்ல பரவாயில்ல. அது ஏன் பரவாயில்லன்னா, ரெட் கார்டு குத்து வீக் பண்ணி வெளில அமிச்சா அந்த ஆளுக்கு மவுஸ் ஏறிடும். இது பெட்ரு. அவரு அதாவது யாரெல்லாம் அவர் தரைக்குறைவா பேசி கம்மியா வச்சாரோ அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவரை வந்து உனக்கு மக்கள் ஓட்ஸே இல்ல அந்த மாதிரி எவிக்ட் ஆயிட்டு போறேன்னு சொல்றது இருக்குல்ல, அது செருப்படி. அவரோட ஈகோவை வந்து அப்படியே நசுக்கி போட்டு முறுக்கி உடைச்சு நீங்க அது ஃபேமஸ் வெளில அண்ணே, நீங்க அப்படிலாம் ஃபேமஸ், இல்லைங்க. அதனாலதான் உங்க பின்னாடி எல்லாரும் இருக்காங்க அண்ணே அப்படின்னு அவர் அவர் சொன்னாங்கல்ல, ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் அது இல்லைங்க, ஆக்சுவலி என்னன்னா அவர் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. பண்றது ரொம்ப பெருசுதான் எனக்குன்னாரு. கட் இல்ல ஆகுது இது சைலன்சர், அதான். கட் ஆகுச்சு எனக்கு. சாரி, கேக்குதா இப்போ? கேக்குது இப்ப கேக்குது. அதான் நான் இனிஷியலா 10 days தான் பிளான் பண்ணி வந்திருந்தேன், 2 weeks தான். பட் நான் 42 நாள் இருந்துட்டேன், அதே எனக்கு பெருசுன்னு சொல்லிட்டு போனாரு. இது அவருக்கு எல்லாரோட தெரிஞ்சு உருட்டும் தான் விடுங்க. யாரோ இதை இல்ல மட்டும் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க போல, எப்ப இல்ல எவிக்டானல் இந்த டயலாக் சொல்லுங்கன்னு. இல்லைங்க, அவருக்கே தெரியும் நம்ம கிட்ட இவ்வளவுதான் சரக்கு இருக்கு, 10 நாள் தாண்ட முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இத போட்டிருந்தா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். சரி, போட்டிருந்தா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், நிறைய கெட்டது நடந்திருக்கும். எனக்கு அது ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம எவ்வளவு பேசணும், இவர் பண்றதெல்லாம் இவர் சொல்றதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுடைய விஷயங்கள் தான் எவ்வளவு சொன்னோம். எவனாவது கேட்டானுங்களா? நம்ம போய் சொல்றோம், மேனுஃபேக்சர் பண்றோம், என்ன பேசுறானுங்க? லைக் நம்மள என்னவோ வந்து வாண்டடா இதை கிரியேட் பண்ணி சொன்ன மாதிரிலாம் பேசானுங்களே. எனக்கு அந்த ஒரு விஷயத்துல எனக்கு சந்தோஷம்ப்பா. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் இப்படி விட்டதே வந்து அவங்க வந்து தப்பிச்சிட்டோன்னு போயிடணும். கூப்பிட்டு வச்சு அதான் எனக்கு வந்து தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு இந்த ரெட் கார்டு. இல்ல அலன், as I said before, I think நீங்களும் என் பாயிண்ட் அக்ரி பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இத இப்படி கேட்டதுதான் கரெக்ட்னு எனக்கும் 100% டைம் வித் யூ. ஏன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும் அலன், இத ஓகே
அப்படி என்ன என் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் என் கட்சிக்காரன்னு தான் நிறைய பேர் வருவாங்க. கரெக்டா? அதுல என்ன தப்பு? இதுவே ஒருத்தன் ஸ்மார்ட்டா இருக்கிறவன் கேட்டிருந்தா கேட்டிருப்பீங்களான்னு வேற வேற லெவல்ல இதை உருட்டி இருப்பாங்க. இத பொத்துனாப்படி கேட்டு பொத்துனாப்படி வெளியே அனுப்பிச்சதுதான் கரெக்ட். அண்ட் நான் மத்தியானமே இதை தான் சொன்னேன், ரெட் கார்டெல்லாம் தரவே கூடாது. அப்புறம் எனக்கு கோடிக்கணக்கான மக்கள் சப்போர்ட் இருந்தும் ஒரு பொண்ணுக்காக எனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து விக்டிம் கார்டு தூக்குவாரு. தேவையே இல்ல. உனக்கு ஓட்டு இல்ல, நீ வெளில போயிட்ட, அவ்வளவுதான். வெளியில அதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் கேட்கணும், சார் உங்களுக்கு அவ்வளவு ஃபேமஸா இருந்தா, உங்களுக்கு அவ்வளவு லட்சம் சப்போர்ட் இருந்தா எப்படி சார் ஓட்டு போடாம வெளியில வந்தீங்கன்னு இன்டர்வியூ பண்றவங்க இதே கேள்வி கேட்கணும். கண்டிப்பா கண்டிப்பா அது உடைஞ்சிருச்சுல்ல, அந்த 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 பிம்பம் இந்த பிம்பம் உடைஞ்சிருச்சுல்ல. அதான் எனக்கு அது அந்த சந்தோஷம் தான். பிம்பம் முதல்ல கிடையவே கிடையாது, அவருக்குள்ள பட்டுதான் இருந்தது. அத ஏங்க, ஒத்துக்கணும். அது நம்மளுக்கு தெரியும், இல்ல, அறிவு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். வெளியில இருக்கிறவங்க யாருக்குமே அந்த பிம்பங்கள் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்தது. இல்ல அதனால இந்த இல்ல இன்- அத நம்பினவங்க உள்ள ரேணு இருக்காங்கல்ல ரேணு. அது நம்பவங்கள இல்ல பாருங்க, நம்பனவங்களும் உள்ள இருக்காங்க. உள்ள அத வந்து அத பாயிண்டா எடுத்து வச்சு பேசுற தற்குறிங்களும் வெளில இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? சரி சரி சைலண்டர் ஒரே ஒரு நிமிஷம் ஆலன், ஒரு நிமிஷம் கமெண்ட் லீவ் ஒரு கேட்டுருக்காங்க. நிமிஷம் சைலண்டர் ஸ்பீக்கர், த இது மட்டும் மோஸ்ட் சொல்லிடுறேன். ரெக்வஸ்ட் ஒரு 4 ரெக்வஸ்ட் இருக்கு. நம்ம டக்கு டக்குன்னு பேசினாதான் அவங்களால நம்ம அவர்கிட்ட அக்செப்ட் அந்த பண்ண அப்டேட் முடியும். மட்டும் தான் கேட்கணும். ஓகே அவர்கிட்ட அப்டேட் தான் கேட்கணும். நான் கேட்டுறேங்க ஒரு நிமிஷம். இதுல வந்து வேற யாருக்கும் வேற எந்த ரியாக்ஷன்ஸும் காட்டலையா? ஹலோ கேட்கல, யாருக்கும் சாரி. ஐயா வேற யாரும் எந்த ரியாக்ஷன்ஸும் காட்டலையா இவரு சாரி. போட்டு பழகும் போது? இல்ல, பிகாஸ் அந்த அந்த இடத்துல ஃபுல்லா யார் ரியாக்ஷன் காட்டல, ஃபுல் ஃப்ரேம் அவர் மூஞ்சில வச்சுட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ எனக்கு வந்து பார்வதி ரியாக்ஷன், வியானா ரியாக்ஷன், இவங்க 2 பேர் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்களேன். ஆக்சுவலி வந்து லைக் ரட்விங் செட், அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஏன்னா வந்து லைக் அது பிகாஸ் அதுக்கப்புறம் 1 மினிட் கேப் விட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலே வந்து தே வென்ட் ஃபார் பிரேக். ஸோ பெருசா அவங்க ரியாக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை. சைடு மானிட்டர் பாக்கலையா நீங்க? உங்க பின்னாடி ஒரு மானிட்டர் இருக்கு, அங்க இல்லைங்க, காமிச்சிருப்பாங்க. தெரியல. அது நான் உட்காந்த இடத்துல இருந்து பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு மெயின் மானிட்டர் மட்டும் தான் தெரிஞ்சது. எனக்கு மெயின் இது இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் பார்த்தேன், மெயின் ஸ்க்ரீன்ல மட்டும் தான். இன்னொன்னு ஐயோ இது கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. கனியோட இருக்குல்ல, கனியோட அந்த அவங்க எலிமினேட் ஆகலன்னு தெரியும். வீக்கெண்ட் வந்து அவங்க அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடியும் போது கனியோட எனர்ஜி எப்படி இருந்துச்சு? ஹலோ, வீக்கெண்ட் எபிசோட் முடியும் போது கனியோட எனர்ஜி எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? சொல்லுங்க. ஆக்சுவலி அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து சாரி, கனியும் சரி சபரியும் சரி கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருந்தாங்க சண்டே ஷூட் அப்போ. ஓகே, லைக் கொஞ்சம் வீக்கா மூணு வச்சுக்கிட்டு லைக் சபரிலாம் வந்து லிட்டரலி வந்து அழுதுட்டாரு கடைசியா வாட்டர் நான் போ அந்த கண்டெக்ட் அழுத மாதிரி இல்ல. பட் எலிமினேஷனுக்கு முன்னாடி கேக்குறேன் நான். அதுக்கு அவங்க எலிமினேஷனுக்கு ஃபுல்லா முன்னாடி பேட்டரியில லோ டவுன் தான் இருந்தாங்க. ஓகே 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 ஃபைன் ஃபைன். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்தது வந்து எப்படி தான் அடிக்கிறாரு வராரு, அடிக்கிறாரு வராரு. இல்ல எஃப்ஜே கணக்குல இல்லைங்க, அவரை தூக்கி வேண்டாம், அவனை பத்தி எதுவுமே வேண்டாம். இது சாண்ட்ரா இருக்காங்களே, சாண்ட்ரா இல்ல பிரஜின் கூட யூஸ்லெஸ் தான். சாண்ட்ரா திவ்யா எப்படி இருந்தாங்க? சாண்ட்ரா திவ்யா வந்து லைக் அகைன் யாஸ் சம்திங் அண்ட் ஷி வாஸ் லைக் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க, எதுவும் லேண்ட் ஆகலையா? வந்து என்ன பண்ணாருன்னா வினோத் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து இந்த ஷீல்டு விஷயத்துல வந்து சொல்ல மாட்டார் கரெக்டா. அவர் வந்து ஒரு 5 வாட்டி எடுப்பாரு, எல்லாம் ஒரு வாட்டியும் வந்து சொல்லுவாரு, தப்பா சொல்லுவாரு, உட்கார சொல்லுவாரு, யூஸ்வலா கம்பதுன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி வினோத்துக்கு ஆகும். கடைசி என்ன பண்ணுவாருன்னா சொல்லி முடிச்சதுக்கு திருப்பி ஒரு வாட்டி கை தூக்குவாரு, டென்ஷன் ஆவாரு, எவ்வளவு வாட்டி தான் சான்ஸ் ஆகுதுன்னு. அதுவும் நடக்கும். அண்ட் பிரசன்ட் வந்து திட்டு விடுவோம் சம்மந்தம் இல்லாம. நான் டம்மி ஆட்கள் பத்தி கேட்கல. பிரஜின் எல்லாம் விட்டுருங்க, பிரஜின் எஃப்ஜே எல்லாம் விட்டுருங்க. அந்த அமித், பிரஜின், எஃப்ஜே இதெல்லாம் யூஸ்லெஸ், தூக்கி ஓரம் வச்சிருங்க. திவ்யா சாண்ட்ரா அவங்களோட எனர்ஜி எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு ஏதாவது சாதகமா போச்சா, சாதகமா போகலையா, அதெல்லாம் எனக்கு தெரியணும். டு பி ஆனஸ்ட் சண்டே எபிசோட்ல சாண்ட்ராவும் சரி பாரு ஒரு திவ்யா they didn't come near them. எனக்கு தெரிஞ்ச அதிக திட்டு வந்து யாருக்குன்னா ரம்யாக்கு, வியனாக்கு, அரோராக்கு, எஃப்ஜேக்கு அண்ட் ஆப்வியஸ்லி ஓகே ரம்யா என்ன சொன்னாரு? நாளைக்கு என்னத்தை தான் எபிசோடு பாப்போம். அப்போ நம்ம அதுதான் எனக்கும் புரியல. ரியாக்ஷன் வரைக்கும் கேட்டு தெரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். என்ன நாளைக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா ஒரு பவுல கொஞ்சோண்டு சாம்பார், 2 ஸ்பூன் சாம்பார். அதெல்லாம் வேண்டாயா, அதெல்லாம் வேண்டாயா.
எனக்கு இவங்களோட எனர்ஜி மட்டும் தான் நான் கேக்குறேன். அவங்களுக்கு ஏதாவது சாதகமா போச்சா? எஸ் சாதகமா இது போச்சு. இவங்க அந்த மாதிரி யாரும் இல்ல டு பி ஆனஸ்ட் யாருக்கும் மேபி கொஞ்சம் அந்த 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 சாம்பார் இந்த புது கிச்சடி விஷயத்தான் கொஞ்சம் லைட் பாருக்கு லைட்டா சாதகமா இருக்கும். பட் அப்பயும் பார்வை வச்சுதான் இவங்க நடிச்சாரு. நீங்க பண்ண தப்பு இதுவும் தப்புதுன்னு சொன்னாரு. போட்டோ ஷூட்ல வந்து பண்ணாதீங்க. அப்புறம் வந்து ஒருத்தன் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நிக்க நீங்க வெப்சைட் தூங்குனான்னு சொல்லிட்டு நிக்க வச்சீங்க. அதே மாதிரி வந்து கெட்ட வார்த்தை பேசினா ஒன்னும் பேசாம இருக்க வைங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்ன நல்ல ஐடியா தான் இருக்கு. ஐயோ ஜி எனக்கு ரம்யாவை என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி என்ன இஷ்யூனா ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் சித்தூர் இதுக்கு போனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இது இயரிங் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இயரிங் வந்து என்ன பண்ணா மைக் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஏதோ சொல்லுவாங்க நீங்க மைக் ஒழுங்கா மாட்டுங்க. பிகாஸ் ரொம்ப இரிட்டேட்டிங் ரொம்ப குருன்னு ஆக்கிட்டு இருக்கும் அது டோட்டல் இதே. ஸோ மாட்ட சொல்லுவாங்க. மாட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன அப்புறம் வந்து அந்த இது இருக்குல்ல வினோத் புல் பண்ணாங்க பாத்தீங்களா கேப்டன்சி டாஸ்க்ல. ஆமா. அதுக்கு வந்து ரீசன் கேட்பாங்க. வந்து நான் வந்து வினோத் அதுக்கு நான் சும்மா ஃபன்னா புல் பண்றேன்னு சொல்லுவாரு. அது வந்து சீரியஸ் டாஸ்க் நீ ஏன் ஃபன்னா பண்றீங்கன்னு கேட்பாரு. உடனே அவர் வந்து ரொம்ப எல்லாத்தையும் திட்டுவாரு. எல்லா டாஸ்க்கும் நீங்க சீரியஸான டாஸ்க்லாம் ஃபன்னா பண்றீங்க, ஃபன் டாஸ்க்லாம் சீரியஸா பண்றீங்க, ஒரு இதுவும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து அகைன் அப்புறம் இது பண்ணுவோம் இது அடி விழுவோம் திருப்பியும் யார் கம்ரோஜன் அடி விழுவோம். அவர் என்ன பண்ணுவாங்க அதுக்காக பிடிச்சி அடிப்பாங்க. என்ன சொல்லுவாருன்னா இங்க வழக்கம் போல இங்க யாருக்கும் டாஸ்க் புரியலன்னு சொல்லிடுவாரு. உடனே அதுக்கும் திட்டு விடுவோம். நீங்க வந்து நீங்க வழக்கம் போலன்னு சொல்றீங்களே அப்பனா நீங்களே சரிதானே சொல்றீங்க. அது நீங்க எப்படி சொல்லலாம் டாஸ்க் புரியலன்றத பெருமையா திருப்பி சொல்றீங்கன்னு சொல்லி திட்டு விடுவோம். சம்திங் லைக் தட். பட் எனக்கு தெரிஞ்சு சண்டே பெருசா உங்களுக்கு வந்து ஒரு நரேட்டிவ்னு சொல்ல முடியாது. பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான். அடுத்த வாரம் கண்டென்ட் சபரிங்க. நாளைக்கு வந்து யாராவது வந்து இங்க எபிசோட் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது போர் அடிச்சதுன்னு வந்து சொல்லுங்க. அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு மட்டும் கேக்குறதுக்கு கேக்குறதுக்கு தான் வந்து சைலந்தரை வந்து மேல தூக்குனது. எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு இப்ப வந்து எபிசோட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இங்க வந்து நம்ம போர் அடிக்குதுன்னு வந்து சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல அவர் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா பரவாயில்லையே. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல மாட்டாரு. நீங்க உங்களுக்கு அப்டேட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுன்னு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரணுமா? இது நல்லா இருக்குது. சைலந்தர் இனிமேல் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க நீங்க. சைலந்தர் அதெல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லாதீங்க சார். நீங்க சொல்லவே மாட்டேன்னு சொல்லுங்க சைலந்தர். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எபிசோட்ல வந்து சபரிக்கு ரொம்ப அடி விழுந்துச்சு. ஐ மீன் லைவ்ல பார்க்கும்போது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் பார்த்தவங்க யாரும் சொல்ல அவ்வளவு அடி விழுந்த மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். வரோம் எல்லாரும் வந்து சபரி தான் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஒரே கொஸ்டின் அலன் உனக்கு தீஞ்சு ரெட்டி செட்டி வாயன் அதை அட்ரஸ் பண்ணாம இருந்தா எந்த நியாயம் இல்ல? அது பண்ணாங்க அது பண்ணாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சொல்லாம இருக்காரு பாருங்க. இல்லங்க அவர் முதல்ல சொல்லிட்டாரு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு. பட் ஐ மீன் ஸ்பெசிபிக் அட்ரஸ் பண்ணல, கலெக்டிவ் அட்ரஸ் பண்ணாங்க. லைக் பாடி ஷேமிங் இது எல்லாத்தையும் இல்ல ஸ்பெசிபிக்கா அட்ரஸ் பண்ணாம பண்ண வேண்டிய விஷயம் தானே இது. அது பாடி ஷேமிங்க. தீஞ்ச கரிசட்டி வாயங்கிறது அப்ப அது பாடி ஷேமிங்குள்ள தானங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. இல்ல அதுதான் நான் அத சொல்லல. நான் உங்களுக்கு சபா மரியாதையா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். இல்ல அது அப்படிதான் அந்த வார்த்தை தானே சொல்ல. இல்ல 1 ஹவர்ல வந்தது சொல்றாரு மரத்தோனி. பட் அதுதான் மேனிபுலேஷன்ல மரத்தோனி. அதனால அது வந்து என்ன அவங்களுக்கு ஆக்சுவலா என்ன கண்டென்ட் இருக்கோ அப்படி இது பண்ணிருக்காங்க. அத வந்து போட்டது வந்து இதுல வந்து பயங்கரமா விஜய் டிவியோட பிளே இருந்திருக்கு. அந்த தீண்டன்னு பீப் போட்டது ஓகேவா. அதுக்கப்புறம் வெளியில ஒண்ணு நடக்குது. அதை பேஸ் பண்ணி நாங்க தூக்கிட்டோம் அப்படின்றதுக்காகத்தான். இல்லைன்னா வந்து இந்த ஹோல் திங்குமே நடந்திருக்காது. இப்ப அன்னைக்கு அந்த 1 ஹவர்ல அது போடாம இருந்துட்டு நம்மளும் இங்க பேசாம இருந்திருந்தோம்னா திவாகரை தூக்கவே முடியாது. அவங்களுக்கு திவாகரை தூக்கணும். அதுக்கு ஒரு நரேஷன் வேணும்ல. இது எல்லாமே விஜய் டிவியோட கேம் பிளேன்னு யா இது விஜய் டிவியோட கேம் பிளே. அது வந்து அது ஓகே தான் நம்மளுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதனால we should be happy that he is gone. அதனால அத பத்தி ரொம்பலாம் இது பண்ணி இனிமேல் அதை பத்தி பேசி அது எதுவும் பண்ண வேண்டாம். நாளைக்கு எபிசோட் வந்து வர்றது வரைக்கும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சைலந்தர் தேங்க்யூ சைலந்தர் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சைலந்தர். நீங்க நல்லா தான் சொன்னீங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் சொன்னீங்க சைலந்தர். நானும் வந்து டிஃபர் ஆகுறேன். நம்பாதீங்க ரேணு நம்பாதீங்க. நானும் வந்து டிஃபர் ஆகுறேன். க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அந்த இது செட்ல அந்த க்ரூ மெம்பர்ஸ்
அவங்க வந்து லைக் அவங்க ஏதோ தே ஹேட் சம் இஷ்யூஸ் வித் திவாகர் போல. லைக் லிட்ரலி ஃப்ரம் த அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. லைக் கேட்கல கண்டுக்காம ரியாக்ஷன் கொடுக்காம எனக்கு ப்ளீஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து எதுக்கு சார் அங்கே செட்டில் இருந்து இல்லை அங்கேருந்து யாரும் சொல்ல, எங்களோட வேண்டுகோள் இது சொல்லிட்டு போனார். பட் தேவர் லிட்ரலி எங்க அவங்களும் மனுஷங்க தானங்க. நம்மள மாதிரி தானங்க அவங்களும் 2 கண்ணு 2 காது வச்சிருந்து ஷோ பாக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம மாதிரி தானே கஷ்டமா இருக்கும் பாவம். என்னத்த பண்றது. அடுத்த தடவைல இருந்து அடுத்த தடவைல இருந்து என்ன பண்ணுங்கன்னா வாரம் 5000 ரூபாய் ஆலன் கிட்ட இருந்து ஒரு பே செக் வாங்கிக்கங்க. செக் வாங்கிட்டு அப்புறம் வேணா நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிடுங்க. ஆலன் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. க்ரூ என்ன என்ன மெம்பர்ஸ்க்கும் என்ன அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்குமே வந்து கோவம் திவாகர் மேல அப்படின்னு சொன்னாரு. ஆமா இருக்காதா? அதுதான் சொன்னாரு அவர். வேற எதுவும் இல்ல. இருக்காரு. சரி ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போலாமா? தேங்க்யூ சைலேந்தர். நன்றி ஐயா. இவ்வளவு டைம் எடுத்து இதெல்லாம் சொன்னதுக்கு வந்து உங்க பொறுமையை பாராட்டுறேன்னா. லிவ் லெட் லிவ். ஸ்பீக்கர் இருக்காங்களா? நான் பேசிடுவேன் அப்படியே. இருக்காங்க லைன் அப் இருக்கு மரத்தோனி. ஒரே நிமிஷம். லிவ் லெட் லிவ், கார்த்திக் அண்ட் தென் மரத்தோனி. ஒரு விஷயம் இருங்க. அந்த மாலதி மாலா இருக்கீங்களா இல்லையா? பேசுவீங்களா இல்ல லிசனர் போயிட்டாங்களா? ஓ ஓகே. லிவ் லெட் லிவ். கேட்டுச்சா நான் யார சொன்னேன்ட்டு? எனக்கு கேட்டுச்சு. லிவ் லெட் லிவ் இருக்கீங்களா? கேட்டுச்சு ரேணு. லிவ் லெட் லிவ் இருக்கீங்களா? உறங்கி விட்டார் மன்னா. சரி ஓகே. கார்த்திக் அண்ட் தென் மரத்தோனி. அப்ப நான் இதுக்கு அனுப்பிச்சிடுறேன், லிசனருக்கு அனுப்பிச்சிடுறேன். கார்த்திக். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வணக்கம். அது என்ன பங்குக்கு மட்டும் ஒண்ணு தனியா போகுது, மத்தவங்களுக்கு எல்லாம் இது காலையில இருந்து பங்கு கிட்ட பங்கு வாங்கிப்பாரு போல. நம்மளாம் நண்பர்கள் போல. பெறப்பட்ட பேட்டியம் தொகை ஆனா ரேணு ஆக்சுவலா ஒரு கிரெடிட் கொடுக்கவே இல்லை. நடுவுல ஒரு வாட்டி வியானா மாதிரி ஒரு மிமிக்ரி ஒண்ணு பண்ணீங்க, டிமிக்ரி பண்ணீங்க. அருமையா இருந்துச்சு கேட்கும் போதே. என்ன நம்ம ரேணுவா அப்படின்னு நான் தான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க. நான் என்னையே பண்ண வச்சுட்டாங்க வியானா. சாரி. இமிட்டேட் பண்ணலாம் ஆனா மார்க் பண்ணக்கூடாது. நான் இப்பவே சொல்லிட்டேன். இமிட்டேட் பண்றதுனால கூட பண்ணிக்கோங்க, ஆனா மார்க் பண்ணிடாதீங்க. எனக்கு அதுதான், எனக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு தின் லைன் தான். அது வந்து அப்புறம் பண்ணது நல்லா இருந்துச்சுன்னு கிரெடிட் கொடுத்தேன். இல்ல நான் சொல்றேன். நான் எனக்கே அது அறியாமலே வந்துடுச்சு கார்த்திக். பட் நான் அதை பத்தி அட்ரஸ் பண்ணணும்னு சக்தி கிட்ட கூட சொல்லியிருந்தேன். அதனால நீங்க வியானா மேல அட்ராக்ட் ஆகி வியானாவோட வாய்ஸ அவங்க மாதிரியே பேசி காமிச்சீங்க. அதுதான் எனக்கு அது ரைட். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க வியானா. ஆல் குட், நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஒரு சில விஷயம்லாம் நான் பாக்குறத தாண்டியுமே இவங்க இப்ப அந்த சபரியோட அந்த விஷயம், அதுவும் என்ன அந்த பார்வோட இதுலயே வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கை வச்சே ரொம்ப நேரம் ஓட்டினது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப தூரம் ஓட்டிருக்க தேவையில்லையே. எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு போட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமே போடாம எதுக்கு டைரக்டா அவங்க ஓபன் பண்ணாங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல. ஏன்னா நிறைய விஷயம் இருந்துச்சு. கடைசியா வந்து நேற்று எபிசோடு எதுல முடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். இவன் பேர் என்ன, கமருதீன் வந்து அந்த பிரஷ்ஷை வந்து சுருட்டி மடிச்சு ஒரு இதுல போட்டு குடுக்குடுன்னு தூக்கிட்டு போய் காட்டுறதோட முடிச்சாங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு எதையாவது போட்டு அந்த மாதிரி விஷயத்துல மீதி ஏதாவது இருக்கு அதெல்லாம் காட்டுவாங்க. நானும் வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மா, என் புருஷன் ஒரு ஆம்பளை, எங்க அப்பா வந்து என்ன முதுகெலும்போட பெற்றிருக்காரு, நான் வந்து முதுகெலும்போட பிறந்திருக்கேன். இந்த மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நிறைய இருந்த போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் போயிட்டு திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே 3 பேர் உட்காந்துக்கிட்டு, அந்த தேவிகள் குழு வந்து 3 பேரும் உட்காந்துக்கிட்டு வெள்ளத்தோலுக்காக தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு பேசினதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஏன் இவங்க இதை எதையுமே காட்டல? சூப்பரா இருந்துச்சு அப்ப அந்த கான்செப்ட்லாம். வெள்ளிக்கிழமை நிகழ்வு காட்டிட்டு நீங்க பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி இருந்துச்சு. இவங்க எதையுமே காட்டாம எனக்கு சபரியை வந்து மறுபடியும் அடிக்கிறதே எனக்கு வந்து ஏதோ வித்தியாசமா தெரியுது. மேபி இந்த மாதிரி சபரியை அடிச்சுக்கிட்டே இருந்தா அட்லீஸ்ட் சபரியோட
மேபி அவங்களோட ஃபாலோவர்ஸோ ஃபேன்ஸோ டேய் ஏந்திரிங்கடா தூங்காதீங்க, ஏந்திரிச்சு சபரிக்காக மறுபடியும் ஃபயர் கியர விட்டு நீங்க ஏதாவது பாட்டு கீட்டு பேக்ரவுண்ட்ல போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர அதுல வேற எதுவுமே என்னால அதுல புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா இந்த டாஸ்க பத்தியுமே அவங்க கேட்கறதுல என்ன லாஜிக் எப்படி இவங்க கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. சாண்ட்ராவோட கடைசி நடிப்பு டெய்லியுமே ஆனா ஒரு ஐயா இவங்க அந்த ட்ரம்ப் ஆஸ்கர் அவார்ட் டெய்லியுமே ஒண்ணு கொடுத்துட்றாங்கய்யா. நான்லாம் மிரண்டுட்டேன் அந்த கிளைமேக்ஸ்ல பார்த்துட்டு. என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த கடைசியா இந்த பக்கம் வந்து போயிட்டு கொடுமை அப்படின்ட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. கொடுமையா? ஆமாமா கொடுமைதான். உடனே நான் உக்காந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல எங்களுக்கு கொடுமை தான், இதையும் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துக்கிட்ட இவ்வளவு விஷயத்தையுமே காட்டாம அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு ரைட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நடக்குது, கால் முட்டி வச்சு அடிபடுது, பாருக்கு அடிபட்டுருச்சு. உடனே சாண்ட்ராவும் போய் பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எல்லாருமே கேமை பாஸ் பண்ணி வைக்கும் போதும் குடுகுடுன்னு போய் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வராங்க. திஸ் இஸ் அ சீப் கேம் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்றாங்க. அது என்னோட அது வந்து என்னோட கேம் பிளே அப்படின்னு சொல்லி பாரு சொல்றாங்க. அப்படிங்கும் போது ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேமை பார்த்திருக்கோம், இத்தனை பேர் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஹியூமனிட்டியோ ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுற ஆக்சுவலா இது நான் சேது ப்ரோ மேல தப்பு சொல்றதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. எப்படி அவங்க டீம் தான் இந்த பேப்பரை எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பரை தான் அவர் வந்து ஆக்சுவலா அதை பார்த்து கூட படிக்க மாட்டாரு, அவர் காதுல சொல்ல மேபி பேசுறாருன்னு நினைக்கிறேன் டாக் பேக் கேட்டுட்டு. ஸோ அவங்க இன்னும் கூட கொஞ்சம் கரெக்டா எழுதி கொடுத்துருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு கெமி கூட விளையாண்ட விஷயங்களா இருக்கட்டும், கனியெல்லாம் தூக்கி உருட்டி விடுவாங்க. யாரு விக்ரம் இந்தாண்ட பக்கம் சபரி ஒரு பிடிச்சி இந்தாண்ட பக்கம் தூக்கி எறியறது, திவாகரி சபரி செவுத்தோட செவரா